ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை சொல்லத்தான் இந்த சேனலை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஆகவே 10 வருடங்களுக்கு முன்பாக நான் ரொம்ப வறுமையின் பிடியில் இருந்த காலம் அது. ஒரு சகோதரிக்கு நான் ரூ. 2000 கடன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்போது அவங்க ஒரு வெள்ளிக்கிழமையில் அவங்க சொல்கிறாங்க, நான் செவ்வாய்க்கிழமை வருவேன், அப்பொழுது ரூ. 2000 எடுத்து நீங்கள் வச்சுருங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சகோதரி கொஞ்சம் கடுமையானவங்க தான். இதிலெல்லாம் கொடுத்த கடனை வாங்குறதுலலாம் ரொம்ப கராராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சகோதரிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு ரொம்ப மன கவலை வந்துருச்சு. நான் வெள்ளிக்கிழமை போச்சு, சனிக்கிழமை போச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறேன். என் கையில் வெறும் ரூ. 50 இருந்தது. அந்த ரூ. 50 எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே, என்கிட்ட இந்த ரூ. 50 தான் இருக்குது. இப்போ நான் செவ்வாய்க்கிழமை ரூ. 2000 கொடுக்கணும். அது எனக்கு பெரிய தொகை. நான் எங்கேருந்து கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன் எனக்கு தெரியாது. நீங்கள் தான் எனக்கு இதில் ஒரு வழி காட்டணும். இல்லை, நான் கண்ணீர் தான் விடணும்னு சொன்னாலும் அது உங்களுடைய சித்தம். இந்த ரூ. 50 எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்கள் பெட்டியிலே போட்டுறேன் அப்படின்ட்டு காணிக்கையை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை போச்சு, திங்கக்கிழமை போச்சு, செவ்வாய்க்கிழமையும் வந்துடுச்சு. சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு. ஒரு வழியும் தெரியலை. அப்பொழுது நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வருவாங்க, நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதில் நான் படித்த பைபிள் காலேஜிலேருந்து இந்த பிரின்சிபல் ஐயா கால் பண்ணி, அம்மா உங்களை கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னாங்க. நான் நினச்சேன் ஏதோ உடல்நல சரியில்லை போல், அதனால் ஏதோ ஒரு உதவிக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போன பொழுது அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை. என்னை தனியாக அழைச்சிட்டு போய் என் கையில் ஒரு கவரை கொடுத்தாங்க. இது என்னதுன்னு கேட்டேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா, நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும்? இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். உங்ககிட்ட சொன்னால் அப்போ எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நான் அதை வாங்கிக்கிட்டு பஸ்ஸில் வரும்பொழுது இப்படி சொல்கிறேன், ஆண்டவரே, இதில் இவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் கடன் அடைக்கத்தக்க காசு இருந்தால் அது போதும், எனக்கு அதிகமாக தேவையில்லை, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை பிரிக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து பயத்தோடு நடுக்கத்தோடு அது பிரித்து பார்க்குறேன். சரியாக ரூ. 2000 இருந்ததுங்க. நம்ப மாட்டீங்க, எனக்கு அளவில்லாத சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி கட்டாயம் செய்வார்.